ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சஞ்சயம் நான் விலாக் சேனல். இந்த வருஷத்தில் நம்மளோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ இது. ஸ்வீட்டாக கேக் செய்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பார்லேஜி பிஸ்கெட் வச்சு கேக் செய்ய போகிறோம். மைக்ரோ ஓவன், எக், மைதா இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம். வாங்க அந்த கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களும் அது எப்படி செய்கிறதுன்றதையும் பார்க்கலாம். கேக் பண்ணுறதுக்கு பார்லேஜி பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஸ்வீட் குறைவாக இருக்குது, அதனால தான் இந்த பிஸ்கெட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கேக் பண்ணுறதுக்கு நான் பிஸ்கெட் எடுத்துக்கிறதோட அளவு பார்த்திங்கன்னா 250 கிராம். இப்போ அதை பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பிஸ்கெட்டும் சர்க்கரையும் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்ச பிஸ்கெட்ஸ்லாம் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துடலாம். நான் ஒரு சின்ன கப்பில் பால் எடுத்திருக்கேன். அந்த பால் இந்த பிஸ்கெட்டில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கணும். நிறைய ஊற்றிடக்கூடாது. நம்ம கலந்து பார்த்துட்டு தான் தேவைப்படுறப்ப கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு கலந்துக்கணும். இதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்க்குறேன். எந்த கலர் உங்கள்கிட்ட என்ன கலர் கிடைக்குதோ அது சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வந்து நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம், அந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் டூட்டி ஃப்ரூட்டி தான் சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் கலக்குங்க. அப்போ கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். நட்ஸ் சேர்க்குறதா இருந்தால் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். நம்ம கலக்கிற பேட்டர் எப்படி இருக்கணும்னா அதை இப்போ இந்த பதத்துக்கு இருக்கணும். கேக் பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடியாக இருக்குது. இது கேக் டின்னுங்க. நம்மக்கிட்ட இது இருக்கணுன்றது கிடையாது. வீட்டில் இருக்க எந்த பாத்திரமாவது இருக்கிறதுக்கலாம். ஆனால் அடி பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கணும். இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால கேக் வந்து ரெடியானதுக்கப்புறம் எடுக்க சுலபமாக இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் ஃப்ளாட்டாக. டிஃபன் பாக்ஸோ இல்லை ஏதாவது ஒரு கிண்ணம் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு இல்லை மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதுவும் வந்து எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால கேக் வந்து ரெடியானதை எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க மாவெல்லாம் தட்டிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டர் எடுத்து இந்த பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு கட்டி கூட இல்லை பார்த்திங்களா? இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டோம். இப்படி லேசாக தட்டி விடுங்க. அப்போ ஏர் இருந்ததுன்னா எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். கேக் பேட்டர் ஃபில் பண்ணும்போது நம்ம பாத்திரத்தோட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும். அப்போ தான் குக்காய் வரும்போது நல்லா மேலே வரைக்கும் வரும். இப்போ கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். அப்போ குழந்தைங்களுக்கு வந்து ரெடியானதுக்கப்புறம் மேலே பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும். கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணணும் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே. இது வந்து இந்த கடாய் நான் வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேங்க. இது வந்து ரொம்ப நேரம் இப்போது அடுப்பில் வைப்போம். அப்படி வச்சுட்டதுக்கப்புறம் வேறு எது செய்தோம்னா அந்த கடாய் யூஸ் ஆகாது. அதனால் இது இந்த மாதிரி ஏதாவது யூஸ்க்காக தான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு கலவடை இல்லை குக்கருக்கு தர செப்பரேட்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும். நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டர் எடுத்து வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டோம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடணும். காற்று போகக்கூடாது. அதனால் நல்லா டைட்டாக இருக்க மாதிரி ஒன்று மூடிக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் ஏர் போகும். அதுக்காக நான் பேப்பர் வச்சு அடைச்சி வச்சுருக்கேன். இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். அதனால் நம்ம இடையில கூட எடுத்து திறந்து பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி மூடி இருந்ததுன்னா நமக்கு பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸ்டவ்வோட ஃப்ளேம் வந்து மீடியத்தை விட கொஞ்சம் குறைவாகவும் சிம்மை விட கொஞ்சம் அதிகமாகவும் வைக்கணும். ஃபுல் தீ வச்சிடக்கூடாது. அடியில் மட்டும் கலர் ரொம்ப மாறிடும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தா அப்போ சரியாக வேகலை. இப்போ 25 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ திறந்து பார்க்குறேன். நல்லா வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக நம்ம டூத் பிக் இல்லை ஏதாவது கத்தி எடுத்து இந்த மாதிரி விட்டு பார்க்கணும். கையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே ஒட்டாது. அந்த மாதிரி நீங்கள் இடையில கூட திறந்து பார்த்திங்கன்னா இப்படி டெஸ்ட் பண்ணி பாருங்கள், தெரியும். கேக் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேக் எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம். கொஞ்சம் ஆறணும். கத்தி எடுத்து இப்படி லேசாக சைடில் எல்லாம் கேக் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடலாம். அப்படி செய்யும்போது எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக வரும். இப்படி இருந்தாலும் எடுக்க வரும். இருந்தாலும் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்து இந்த கேக் டின் மேலே வச்சு அப்படியே திருப்பி போட்டோம்னா கேக் ஈஸியாக வந்துடும். கேக் பாருங்கள், கலர்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்படியே திருப்பி வச்சிடலாம். நல்லா சுடுது, அதனால் தொட முடியல.
ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கேக். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஹெல்த்தியான கேக் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சஞ்சய் நானும் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேக் எடுத்து தொட்டு பார்க்குறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னுட்டு. டக்குன்னு செஞ்சிடலாங்க வீட்டில். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவரை எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.